அஸ்ஸலாமுஅலைக்கும், வெல்கம் பேக் டு மை வேர்ல்ட். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கண்டிப்பா துவா செய்றேன். இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான வீடியோன்னு சொல்லலாம். என்னுடைய வாஷர் ஏரியால இது வரைக்கும் நான் காமிச்சதே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு இதை காமிக்கணும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, காமிப்பேன் கூட நினைக்கல. லேட்டஸ்டா வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் ஒன்று வாங்கியிருந்தேன். உடனே நீங்க வந்து நான் ரிவ்யூ கொடுக்க போறேன்னு நினைச்சுக்காதீங்க, இது ரிவ்யூ வீடியோ கிடையாது. அப்புறம் எதுக்காக நான் இந்த வாஷிங் மிஷின் காமிச்சிட்டு இருக்கேன்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு 2 இன்ஃபர்மேஷனுக்காக தான். இந்த வாஷிங் மிஷின் ஆட்டோமேட்டிக்கா இருந்தா எப்படி மெயின்டைன் பண்ணலாம், எப்படி வந்து காமனா வர ப்ராப்ளம் வந்து வராம எப்படி தடுக்கலாம் அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான். இதுக்கு முன்னாடி நான் வச்சிருந்தது சாம்சங்ல ஆட்டோமேட்டிக் வச்சிருந்தேன். ரிப்பேர் ஆயிடுச்சு, 8 வருஷமா நல்லா ஓடி ரிப்பேர் ஆயிடுச்சு. அது கொடுத்துட்டு நான் வாங்கும் போது நான் செமி ஆட்டோமேட்டிக் தான் வாங்கணும்ட்டு போனேன். ஆனா அங்க போய் கடையில போய் நம்ம என்ன மைண்ட் செட்ல போனாலுமே சரி, நம்ம தலையில இதை கெட்டி விட்டுறாங்க. அது எப்படின்னு தெரியல. 8 வருஷமா நான் ஆட்டோமேட்டிக் யூஸ் பண்ணிட்டு இப்ப செமி ஆட்டோமேட்டிக் வாங்கணும்னு சொன்னதுக்கு காரணம் இருக்கு, நான் நடுவுல சொல்றேன். நீங்க ஃபர்ஸ்ட் இப்பதான் ஆட்டோமேட்டிக் வாங்க போறீங்க அப்படின்னு நினைக்கி ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அவங்க இன்ஸ்டால் பண்ண வரும்போதே ஃபில்டர் போடணும்னு சொல்லி கேட்பாங்க. வீட்டுல தண்ணி எப்படின்றது பாத்துக்கோங்க. தண்ணியில தூசி தும்மெல்லாம் வருது அப்படின்னு நினைக்கி கண்டிப்பா ஃபில்டர் போட்டுருங்க. போர் வாட்டரா இருந்தாலுமே கண்டிப்பா ஃபில்டர் போட்டுருங்க. மெட்ரோ வாட்டர் அப்படின்னு நினைக்கி பிரச்சனை இல்ல. அந்த தண்ணி கூட கொஞ்சம் டஸ்டா வருது அப்படின்னு நினைக்கி ஃபில்டர் போடுறது பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து இதுல வர ப்ராப்ளமே வந்து ஃபில்டர் அடைச்சு போயிட்டு அந்த சென்சார் ஒர்க் ஆகாம தண்ணி ஃபில்டர் வந்து எடுத்துக்காது. இந்த ப்ராப்ளம்காக நீங்க வந்து கஸ்டமர் கேர் கூப்பிட்டீங்க நினைக்க அவங்க வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்தாக்கா சார்ஜ் கம்பல்சரி போடுவாங்க. ஏன்னா இது வந்து நீங்க ஃபில்டர் போடாததுனால இது வாரண்டியில கிளைம் ஆகாதுன்னு சொல்லிடுவாங்க. சோ அதனால ஃபில்டர் கண்டிப்பா போட்டுருங்க. செகண்ட் ஒன் வந்து இந்த மாதிரி கிளிங் பேப்பர் எடுத்துக்கோங்க. அப்படி இல்ல நாளைக்கு செல்லோ டேப் எடுத்துக்கோங்க. செல்லோ டேப்ல பெரிய சைஸா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி செல்லோ டேப் எடுத்துக்கோங்க. இது கிளிங் பேப்பரே எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட். சோ அதை வந்து இந்த பட்டன் இருக்கிற ஏரியா இருக்கு இல்லையா, இது ஃபுல்லா வந்து நம்ம கவர் பண்ணிடலாம். இதுக்கு எதுக்காக கவர் பண்றோம் நினைக்க ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து நான் ஃபர்ஸ்ட் வச்சிருந்த வாஷிங் மிஷின்ல வந்து இந்த கவர் வந்து போட்டே தான் தந்திருப்பாங்க. அந்த கவர் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் கிட்ட கிழிஞ்சே வரல. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி பட்டு கிழிஞ்சு வந்துச்சுன்னு சொல்லி நான் எடுத்துட்டேன். ஏன்னா அது தண்ணி பட்டு உள்ள இருக்கிற பட்டன்ஸ் வந்து சீக்கிரமா வந்து ஸ்பாயில் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்புறம் இந்த போர்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்ன அன்னைக்கு அதுக்குமே வந்து 5,000 to 6,000 வந்து சார்ஜ் பண்றாங்க. இந்த பட்டன்ஸ் இருக்கிற ஏரியாவுமே வந்து சென்சார் இருக்கும். ஸோ அதையுமே வந்து நம்ம இந்த மாதிரி கவர் பண்ணிட்டோம்னா தண்ணி படாது. அதுல தண்ணி படாம கொஞ்சம் நம்மளுக்கு சேஃபா இருக்கும். இந்த பேப்பர் லைட்டா கிழிஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா கூட நம்ம வந்து அடுத்ததா மாத்திரலாம். அந்த மாதிரி வச்சுக்கிட்டோம் கொஞ்சம் காமனா வர ப்ராப்ளம் வந்து இல்லாம பாத்துக்கலாம். ஏன்னா வந்து ஸ்டார்டிங்ல வர்றது இது 2 பிரச்சனை தான். போர்டு போறது, தண்ணி பட்டு போர்டு போறது, இப்படி இல்லைன்னா ஃபில்டர் வந்து பிளாக் ஆகி போறது. சோ இது ரெண்டுக்குமே வந்து வாரண்டி கிளைம் ஆகாது. அந்த ஃபில்டர் நான் காமிச்சேன் இல்லையா, அந்த ஃபில்டர் அவங்க கொடுக்குற ஃபில்டரை போட்டு நம்ம வந்து தண்ணி அடைச்சிருக்கு அப்படின்னு சொன்ன அன்னைக்கு கண்டிப்பா வந்து வாரண்டி கிளைம் பண்ணிக்குவாங்க. அந்த ஃபில்டருக்கு வந்து 2,000 rupees எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்றாங்க. ஒரு வாட்டி போட்டோம்னா லைஃப் டைம் வரைக்கும் அந்த வாஷிங் மிஷின் ரன் ஆகிற வரைக்கும் அந்த ஃபில்டரும் ரன் ஆயிட்டு இருக்கும். அப்பப்போ வந்து அவங்க சர்வீஸ் பண்ண வரும்போது அதை கொஞ்சம் கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்கன்னு மட்டும் சொன்னாங்க. ஒரு 6 monthsக்கு முன்னாடி வந்து நான் வாட்டர் பியூரிஃபையர் வாங்கியிருந்தேன். அதுவும் வந்து ஒரு 3 மாசம் தான் வேலை செஞ்சுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அன்னைக்கு உங்க வீட்டு தண்ணியில வந்து உப்பு இருக்கு, அது வந்து பிளாக் பண்ணி விட்டுருது லைன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே வந்து 3,000 ரூபாய் செலவுன்னு சொல்லிட்டாங்க. சரி நேர கட்டியாச்சு. அதை அதனாலே பயந்து வந்து நான் இந்த வாட்டி கண்டிப்பா இதுக்கு ஃபில்டர் போட்டே ஆயிடணும்னு சொல்லிட்டு ஃபில்டர் போட்டேன். அது மட்டும் இல்லாம லாஸ்டா நான் வச்சிருந்த வாஷிங் மிஷின் ஆட்டோமேட்டிக் தான். அதுவும் வந்து ஒரு 2 வருஷம் கிட்ட வந்து அந்த ஃபில்டர் பிளாக் ஆகி போச்சு, தண்ணி வந்து எடுத்துக்கல. சோ வந்து பைப் வழியா தான் விட்டுட்டு அதுவும் கிட்டத்தட்ட 8 வருஷமா நல்லா சுத்திருச்சு. சோ அதுக்கப்புறம் மறுபடியும் ரிப்பேர் பண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு தான் ஓடுற வரைக்கும் ஓடட்டும் அப்படின்னு சொல்லி தண்ணியை புடிச்சு துவைச்சிட்டு இருந்தேன். சோ அது அப்படி ஆனனாலே இதுல வந்து ஃபில்டர் போட்டு விட்டேன் நானு. இதுல துணியை போடும் போது ரொம்ப டம்ப் பண்ணி போடாம லேசா மேலாப்லயே போடணும். அப்பதான் வந்து அதை துவைச்சு எடுக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். துணியை போட்டுட்டு டேப் வந்து ஓபன் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு பவர் பட்டன் ஆன் பண்ணிக்கணும். இது வந்து ஃபுல்லாவே ஆட்டோமேட்டிக் தான். நான் வச்சிருந்த சாம்சங்ல வந்து கொஞ்சம் மேனுவலா பண்ணலாம். நம்ம துணி துவைக்கிறதுக்கு எத்தனை நிமிஷம், துணி அலசுறதுக்கு எத்தனை வாட்டி அலசணும் அப்படின்றத நம்ம மேனுவலா வச்சுக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக் தான். ஒரு வாட்டி அதுல ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க. அந்த நம்ம என்ன ப்ரோக்ராம்னு வைக்கிறோமோ அதுவே வந்து தண்ணி அளவு எடுத்துக்குது. அதுக்கப்புறம் அதுவே வந்து துவைக்கிற டைம் அட்ஜஸ்ட் பண்ணிடுது. அப்புறம் அலசுறது தண்ணி வந்து 2 தண்ணி 3 தண்ணி அதுவே செலக்ட் பண்ணி அலசிடுது. இவ்வளவு அட்வான்ஸ் மாடலா இருந்தாலுமே சரி, எனக்கு வந்து இந்த ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின்ல அவ்வளவா இன்ட்ரெஸ்டே இல்ல. ஃபர்ஸ்ட் நான் வாங்கும் போதும் எனக்கு பிடிக்காம தான் வாங்கினேன். பட் அது மாஷால்லா சும்மா சொல்லக்கூடாது, நல்லா உழைச்சிச்சு, நல்லாவே துணி துவைச்சு கொடுத்துச்சு, நல்லா அழுக்கு போயிடும். எந்த பிரச்சனையுமே வைக்கல. ஒரே ஒரு வாட்டி மட்டும் 2,500 ரூபாய் செலவு பண்ணேன். மற்றபடி எந்த ஒரு ப்ராப்ளமும் அதுல வரல எனக்கு. அப்படி இருந்தோம் எதுக்காக நான் ஆட்டோமேட்டிக் எடுக்க வேண்டாம் செமி ஆட்டோமேட்டிக் தான் எடுக்கணும்னு நினைக்க 2 காரணம். ரெண்டுமே ஒரே காரணம் தான் சொல்லணும். நினைக்கி லாஸ்டா வந்து என் தங்கச்சி வீட்லயும் வாங்கியிருந்தா, அதே மாதிரி என் குழந்தை வீட்லயும் வாங்கியிருந்தாங்க. 2 பேரும் வேற கம்பெனி வாங்கியிருந்துமே 2 பேருக்கும் ஒரே ப்ராப்ளம் தான் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் போர்டு போயிடுச்சுன்னாங்க, அதுக்கப்புறம் ஃபில்டர் தண்ணி வேலை செய்யலன்னாங்க. இதே பிரச்சனை ஆகி போய்
என் தங்கச்சி வந்து ரிப்பேர் பண்ணி கிட்டத்தட்ட 10,000 ரூபாய்க்கு மேல ரிப்பேர் பண்ணி பாத்துட்டு இருக்கா. குழந்தை வீட்டுல வந்து தூக்கி போட்டுட்டாங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற மிஷினே வாங்கிட்டாங்க, செமி ஆட்டோமேட்டிக். காரணத்தை வச்சுதான் நான் வந்து ஆட்டோமேட்டிக் வாங்கவே கூடாதுன்னு இருந்தேன். பிளஸ் வந்து தண்ணியும் ஜாஸ்தியா இழுத்துக்குது, அதுக்கு அதே சமயம் வந்து அழுக்கும் அந்த அளவுக்கு போக மாட்டேங்குது. அதுவே செமி ஆட்டோமேட்டிக்கா இருந்தோம்னா கொஞ்சமா தண்ணி ஊத்தியே வந்து லிக்விட் கொஞ்சம் ஊத்தினாலே நல்லா நுரைச்சு வரும், சீக்கிரமாவும் துவச்சிரும், அழுக்கும் நல்லா. இந்த காரணத்துக்காக தான் வந்து ஆட்டோமேட்டிக் வாங்கக்கூடாது, செமி ஆட்டோமேட்டிக் வாங்கணும்னு இருந்தேன். பட் என்ன விட எங்க வீட்டுல வந்து 3 பேத்துக்கும் மத்த 3 பேத்துக்குமே வந்து ஆட்டோமேட்டிக் தான் இன்ட்ரெஸ்ட். சோ அதனால அவங்க சொன்னதும் சரி, இவங்களும் வாங்கிட்டாங்க. நீங்க புதுசா ஆட்டோமேட்டிக் வாங்க போறீங்க அப்படின்னு நினைக்கி கண்டிப்பா நீங்க வந்து இந்த ஃபில்டரும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கவரையும் நீங்க ஒட்டி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ நான் எடுக்கும்போது சனிக்கிழமை நைட்டு. ஸோ சண்டே வந்து ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கிரில் சிக்கன் பண்ணி கேட்டாளுங்க பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு, சரி கிரில் சிக்கன் பண்ணிடலான்ட்டு சிக்கனை வாங்கி நல்லா கழுவி எடுத்து வச்சிருந்தேன். அதை வந்து இப்போ மசாலா போட்டு விரவி வச்சிட போறேன். ஸோ கிரில் பண்றதுக்கான மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா விரவி ஃப்ரிட்ஜில் வந்து ஓவர் நைட் ஃபுல்லா வச்சிட்டோம்னா தான் மறுநாள் வந்து அந்த மசாலாவும் நல்லா பிடிச்சிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். ஸோ அதனால தான் வந்து ஃபுல்லா வந்து மசாலா தடவி வைக்க போறேன். இதுக்கு வந்து ஒரு கப் தயிர் எடுத்துக்கிட்டு, ஒரு கப் தயிர்னா ஒரு 100 ml தயிர் எடுத்திருக்கேன். அது கூடவே மிளகாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு, மிளகுத்தூள் ஒரு 1 டேபிள் ஸ்பூனு, சீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூனு, தனியாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் கரம் மசாலா தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் சோயா சாஸ், சில்லி சாஸ், அப்புறம் ரெட் சில்லி சாஸ், இது மூணையும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மசாலா விரவிட்டு சிக்கனை வந்து ஃபுல்லா வந்து கீறிக்கணும். இந்த மாதிரி ஹோல் சிக்கன் ஃபுல்லா வந்து கட் கொடுத்தாதான் வந்து மசாலா எல்லா இடத்துலயும் போயிட்டு நல்லா உப்பு காரம் எல்லாம் சார்ந்திருக்கும். ஸோ அதனால ஃபுல்லா வந்து எவ்வளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா கீரல் போட்டுட்டு அதுல வந்து நல்லா மசாலா தடவி வச்சிட்டோம்னா ஒரு நைட் ஃபுல்லா நம்ம அதை ஊற வைக்கிறனாலே வந்து அந்த உப்பு காரம் எல்லாம் இறங்கி நல்லா வந்து டேஸ்ட் கொடுக்கும். மசாலா நல்லா தடவிட்டேன். இப்போ வந்து ஒரு பவுல்ல அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு மீதி இருக்கிற அந்த மசாலால வந்து இதோட சின்ன சின்ன பீஸ் அந்த கிட்னி, ஹார்ட், அதுக்கப்புறம் வந்து லிவர் இருக்கு. ஸோ அதையும் வந்து அந்த மசாலாவோட தடவிட்டு நல்லா விரவிட்டு அதையும் வந்து இது உள்ளே வச்சு ஃபுல்லா நம்ம மூடி போட்டு வச்சிட வேண்டியதான். அதை மூடி போட்டுட்டு வச்சோம்னா தான் அந்த வாசனை ஃப்ரிட்ஜ்லேயே அதுவும் அந்த வாசனையும் உள்ள இறங்காது, உள்ள இருக்கிற வாசனையும் இதுல வராது. ஸோ இதுக்கான கரெக்டான மூடி கிடையாது என்கிட்ட. இது மேல நம்ம கொஞ்சம் எம்போஸ்டா இருக்கு இல்லையா, அதனால வந்து கரெக்டா மூடி போட்டு மூடுற அளவுக்கு இல்லை. ஸோ அதனால என்ன பண்ணிருக்கேன்னா கிளிங் பேப்பர் வச்சு ஃபுல்லா கவர் பண்ணிட்டேன். இன்னைக்கு மார்னிங் வந்து டிராகன் ஃப்ரூட் வாங்கியிருந்தேன். ஸோ பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்பவும் நல்லதுன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து 2-3 வாட்டி வாங்கி நான் வந்து ஐஸ்கிரீம் செய்யணும்னு ட்ரை பண்ணி செய்யவே முடியாமல் போச்சு. பட் இந்த வாட்டி செஞ்சு ஆகணுன்ற முடிவில் வந்து 2 எடுத்து வச்சுட்டேன். நான் 1 கிலோக்கு 4 பழம் வந்துச்சு. நான் 2 ஃபர்ஸ்ட்டே எடுத்து வச்சுட்டேன் ஐஸ்கிரீம் செஞ்சு ஆகணும்ட்டு. 2 மட்டும் பிள்ளைங்க தின்ட்டாளுங்க. 2 மட்டும் எடுத்து வச்சு ஐஸ்கிரீம் செய்யலான்ட்டு அதில் பாதி வந்து ஒரு கப்பில் எடுத்து வச்சுட்டேன். மீதி 1.5 பழத்தை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு மிக்சி ஜாரில் வந்து அமுல் வந்து இது இருக்கு இல்லையா, ஃப்ரெஷ் க்ரீமு, அது வந்து 200 ml வந்து ஊத்திட்டேன். அது கூடவே வந்து ஒரு 75 ml அளவுக்கு மில்க் மைடும் ஊத்திட்டேன். இதை வந்து ஃபுல்லா வந்து மிக்சி ஜார்ல போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டு கூடவே இந்த ஃப்ரூட்டையும் வந்து போட்டு அதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து ஒரு பேன்ல மாத்திட்டு நம்ம அப்படியே கொதிக்க வைக்கணும். ஏன்னா கொஞ்சம் லிக்விடா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. லிக்விடா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிரீமா வராது. அந்த எவ்வளவுதான் நீங்க ஃப்ரீசர்ல வச்சீங்கனாலுமே வந்து அந்த கிரீம் ஸ்ட்ரக்சரே வராது. ஸோ அதனால வந்து கொஞ்சம் கொதிக்க வச்சு அந்த லிக்விடை வந்து கொஞ்சம் கட்டியா இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கணும். பீட்டர் இருந்துச்சுனாலே ரொம்ப பெஸ்ட். பீட்டர்ல நம்ம அடிச்சோம்னாலே கொதிக்க வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. பீட்டர்ல நம்ம அடிக்கும் போதே நல்லா அந்த கிரீமியா வந்துடும். ஸோ அதுலயே நம்ம வந்து இந்த அரைச்சி ஊற்றின ஃப்ரூட் மிக்ஸையும் அதில் சேர்த்துட்டு நம்ம அப்படியே வந்து ஃப்ரீசர்ல வச்சிடலாம். பீட்டர் இல்லைன்னா இந்த மாதிரி மிக்சியில ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப டேஸ்டா செமையா இருந்துச்சு. இது நல்லா கட்டியா கொதிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் ஃபுல்லா நல்லா ஆற விட்டுறணும். நல்லா ஆறி செட் ஆனதுக்கு அப்புறமா வந்து ஒரு கண்டெய்னர்ல நம்ம வந்து மாத்திடலாம். கண்டெய்னர்ல மாத்திட்டு அந்த பாதி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, டிராகன் ஃப்ரூட் பாதி, அந்த பழத்தை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டு அதையும் இதுல சேர்த்துட்டு அப்படியே நம்ம மேல மிக்ஸ் பண்ணி வச்சோம்னு அந்த ஃப்ரெஷ்ஷா அந்த ஃப்ரூட்டோட மிக்ஸோட பல்போட சாப்பிடும் போது நல்லா இருக்கும். ஸோ
ஸோ சாட்டர்டே நைட்டே வந்து 2 வேலையும் முடிச்சிட்டேன். ஐஸ்கிரீமுக்கும் ரெடி பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டு சிக்கனையும் வந்து ஃபுல்லாக மேக்னேட் பண்ணி அதையும் ஃப்ரீசரில் வச்சுட்டேன். மறுநாள் காலையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மணிக்கு வந்து வெளியே எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா ஐஸ் போகணும் இல்லையா, ஃபுல்லாக கட்டியாகி போய் இருந்துச்சு. நல்லா ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு தான் வந்து குக் பண்ணவே வந்து. இந்த வாட்டி வந்து ஃபுல்லாக வந்து குக்கரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கிரில் வந்து டோஸ்ட்ல இதில் ஓவனில் வச்சு டோஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் குக்கரில் என்ன பண்ணேன்னா உப்புலாம் போடலை, உப்பு மணல்லாம் போடாமல் தண்ணி ஊற்றியே வந்து வேக வச்சிடலாம். உப்பு மணல் போட்டு ஒரு சட்டி அப்படியே வம்பா போச்சு. ஸோ அதனால வந்து இன்னைக்கு தண்ணியை ஊற்றிட்டு அதில் வந்து ஒரு பவுலையும் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பிளேட்டை வச்சிருக்கேன். ஸோ 2-3 விசில் விட்டால் போதும். அதனால இதை உள்ள வச்சுட்டு இப்போ இந்த தண்ணியெல்லாம் வந்து அந்த பிளேட்லேயே வலிச்சிருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், நல்ல தண்ணி தான். ஸோ அதனால வந்து குக்கரில் வச்சுட்டு இந்த இருக்கிற அந்த சின்ன பீஸ்லாம் அதையும் உள்ளே போட்டுட்டு மீதி இருக்கிற மசாலாவையும் நல்லா அது மேலே தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே வந்து மூடி போட்டு குக்கரில் வந்து ஒரு 3 விசில் விட்டுட்டேன். ஸோ 3 விசில் விட்டுட்டு இறக்கிட்டேன். ரொம்ப விசில் விடலை, ஏன்னா அதுலேயே ஃபுல்லாக வெந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ நான் 3 விசில் விட்டுட்டு எடுத்துட்டேன். டக்குன்னு 3 விசில் வந்துருச்சு. அப்படி லேட் ஆகும் அப்படின்னு நினைக்க நீங்கள் ஒரு விசில் 1-2 விசிலில் கூட நீங்கள் எடுத்துட்டு அதை வந்து அப்படியே வந்து ஒரு கிரில் கம்பியில் குத்திட்டு அதை வந்து அப்படியே வந்து டோஸ்டரில் ஓவனில் வச்சுட்டேன். அந்த சிக்கன் வந்து வெந்து வந்து தண்ணியெல்லாம் அந்த பிளேட்லேயே இருந்துச்சு. ஸோ அதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டேன். இந்த ஸ்டேஜ் தான் ரொம்ப கஷ்டமாவே இருந்துச்சு. ரொம்ப சூடா இருக்கனால அதுலேயே அந்த டைம்லேக்குள்ள குத்துறதுக்கும் முடியல. ஆற விட்டா வந்து அந்த டேஸ்ட் வேற மாதிரி ஆயிரும்னு சொல்லிட்டு நான் சூடாவே எடுத்து வச்சிடணுன்ட்டே இருந்தேன். அது ஒரு பக்கம் குத்துனா இந்த பக்கம் நவுண்டு போகுது, அந்த பக்கம் குத்துனா இந்த பக்கம் நவுண்டு போகுது. கொஞ்சம் அது கரெக்டா லெவலா வச்சு குத்துறதுக்குள்ள ஒரு 10 நிமிஷம் ஆயிப்போச்சு. குக்கர்ல வேக வச்சது கூட ரொம்ப வேக வச்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த கிரில் பண்ண அந்த டேஸ்டே இருக்கு, அது வேக வச்ச மாதிரி ஆயிடும். அதனால வந்து குக்கர்ல ஒரு 2 விசிலுக்கு டக்குன்னு வச்சு எடுத்துட்டா நல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்து ஃபுல்லா குத்திட்டு இருக்கிற அந்த பீசஸ் எல்லாம் எடுத்து அது வயிற்றுள்ளே வச்சுட்டு அந்த மசாலாவையும் கொஞ்சம் கட்டியா இருக்க மசாலாலாம் அதுல சேர்த்துட்டு அப்படியே கொஞ்சம் வந்து இப்போ ஓவன்ல செட் பண்ணி வச்சிட வேண்டியதான். கிரில் மோட் வச்சுட்டு அதில் வந்து ஒரு 30 நிமிஷம் செட் பண்ணேன். ஸோ 30 நிமிஷத்துக்கு தான் வச்சேன். ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம் வச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் டோஸ்ட் பண்ணணுன்ற மாதிரி இருந்தனால மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் வச்சேன். ஸோ 30 நிமிஷத்துக்கு வச்சனால நல்லா ரோஸ்ட் ஆகி நல்லாவே வந்து கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சிக்கன் வேக வச்சு தண்ணி இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த சிக்கனோட எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே அதில் தான் இருக்கு. ஸோ அதை வேஸ்ட் பண்ணாமல் இப்போ வந்து நான் மத்தியானம் லஞ்சுக்காக வந்து சும்மா கொஞ்சம் பிரிஞ்ச் மாதிரி செய்யலான் இருக்கேன். ஸோ அதுலேயே இந்த சிக்கன் தண்ணியையும் ஊற்றி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு தேவையான அளவு காய்கறி எல்லாம் வெட்டி வச்சிருக்கேன். ஸோ அந்த காய்கறியை போட்டு நம்ம எப்பவும் போல பிரிஞ்சு தாளிப்போம் இல்லையா, அந்த மாதிரி தாளிச்சிட்டு தண்ணி அளந்து வைக்கும் போது இந்த கறி வேக வச்ச தண்ணியை சேர்த்து அளந்து வச்சிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. ஸோ அதுவும் வேஸ்ட் பண்ணாத மாதிரி ஆயிடுச்சு. சாப்பாடும் கொஞ்சம் டேஸ்டாகவும் இருக்கும். குக்கரை அடுப்பில் விசில் போட்டுட்டு அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு டிஷ்ஷு கிரில் சிக்கன். அன்னைக்கு மயோனிஸ் இல்லாமல் சாப்பிட மாட்டானுங்க. ஸோ அதனால் மயோனிஸ் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலான்ட்டு கொஞ்சமாக மிளகு போட்டு நுணுக்கி வச்சுருக்கேன். ஸோ இதனால நுணுக்கி எடுத்து வச்சுட்டு ஒரு முட்டையை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கணும். மிக்ஸி ஜாரில் போடும்போது மிக்ஸி ஜார்லையும் தண்ணி இருக்கக்கூடாது. முட்டையை வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும், கூலிங்காகவும் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் வெறும் முட்டையை அடிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து பூண்டு அப்புறம் மிளகுலாம் சேர்த்து நம்ம அரைச்சோம்னா அந்த தண்ணியா விடுற மாதிரி விடாது, கொஞ்சம் கட்டியாவே வரும். இல்ல நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பூண்டுலாம் போட்டோம் அன்னைக்கு ஒரு மாதிரி தண்ணியா விட்டுரும். அதுக்கப்புறம் வந்து மயோனிஸ் கட்டி பதத்துக்கே வராது. அப்புறம் மயோனிஸ்க்கு அரைக்கும் போது வந்து ரொம்ப நேரம் அரைக்க கூடாது. ஒன்னுல வச்சு கொஞ்சம் லைட்டா திருப்பி எடுத்தாலே போதும். கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி அரைச்சோம்னா அன்னைக்கு நல்லா அந்த கட்டியா ஸ்ட்ரக்சர் வந்து செமையா இருக்கும். சிக்கனும் வந்து ஃபுல்லா கிரில் செம்ம டோஸ்ட் ஆகி வந்துருச்சு. செம்ம சூப்பரா கலரும் டெக்ஸ்சரும் செம்மையா இருந்துச்சு. அந்த ஜூஸியா அப்படியே நல்லா பார்க்கவே அப்படியே வாய் ஊறிச்சு, அந்த அளவுல இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி குக்கர்லயே ஒரு 2 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னு அன்னைக்கு ஃபுல்லா நல்லா வெந்திருக்கு உள்ள. மெயினா
நம்ம கடையில் வாங்கினா கூட சில நேரம் வந்து கொஞ்சம் அந்த இடத்துல வேகாத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் எந்த பீஸுமே இல்லாம நல்லா எல்லா சைடும் வெந்துருந்துச்சு. நான் இந்த கிரில்ல டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வரதுக்குள்ள வெங்காயம், தக்காளி, அப்புறம் வந்து வெள்ளரிக்காவையும் செம சூப்பரா வெட்டி டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாங்க இவங்க. அப்புறமா ஒரு பக்கம் வந்து பிரெஞ்சும் வச்சு செமையா சாப்பிட்டுட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். சாப்பிட்டு முடிக்கவே ஆவல் பொறுக்கல. ஐஸ்கிரீம் எப்படி இருக்கு பார்க்கணும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு பார்த்தா செம சூப்பரா செட் ஆகி வந்துருந்துச்சு. டேஸ்ட்மே நல்லா சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.